வணக்கம் நண்பர்களே, நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, என்ன நடந்துட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து மல்லி கூட ரொமான்ஸ் பண்றதுக்காக வெண்பா குட்டியை பார்க்ல விளையாடுறதுக்கு அலோவ் பண்றாங்க. நம்ம ரெசார்ட் தானே, நீ போய் விளையாடு வெண்பா குட்டி அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. இந்த கேப்ல தாங்க நம்ம மல்லி கொண்டு வந்த பேக்கை வந்து நம்ம கிளீனர் பாய் இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம ராஜேஸ்வரியோட ஆள் இடது கை வலது கை அந்த கொம்பேரி மூக்கை என்ன பண்றான்னா எடுமை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உழவு பார்த்துட்டு வராங்க. நம்ம வெண்பா குட்டி பார்க்ல தனியா விளையாடிட்டு இருந்த பார்த்ததும் அப்போ வெண்பாக்கு இந்த புள்ளையை கடத்திட்டு அதுக்கப்புறம் அவங்கள மிரட்டி அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் போட்டு பண்றதுக்காக போயிட்டு இருக்கான். அந்த டைம்ல ராஜேஸ்வரி கிட்ட நம்ம கிளீனருக்கு ஒரு போன் வருதுங்க. போன இடத்த அவன் பேசுறான். ஹலோ மேடம் சொல்ல, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே நம்ம கிளீனர் சொல்றான், நீங்க சொன்னதை நான் மறப்பேனா, செஞ்சு முடிக்கிறேனா இல்லையா பாருங்கன்னு சொல்ல உடனே நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க, திரும்ப அவங்க ஊரு திரும்பும் போது மல்லி உயிரோட இருக்கக்கூடாது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. மீறி உயிரோட வந்தா நீ உயிரோட இருக்க மாட்டேன். கதம் பாஷா பட டைலாக் அடிச்சு விட. இதை கேட்ட கிளீனர் பயம், நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, திரும்ப ரிட்டர்ன் பேக் மல்லி கிடையாது, அந்த விஜய் அதுக்கப்புறம் அவனோட பொண்ணு மட்டும்தான், மல்லியை நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளீனர் பாய் சொல்றாங்க. இதை கேட்டவனே ராஜேஸ்வரிக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா ஓஹோ பல்லே பல்லே அப்படின்னு சொல்லி ஆட்டம் ஆடுறாங்க. இதை வந்து ரஞ்சிதாவோ எப்பயும் போல இவன் மூக்கை உடச்சிக்கிட்டு தான் உட்கார போறா, தக்காளி சட்னி தக்காளி பிசை ஆக போறா. ஆனா எவ்வளவு பட்டாலும் திருந்தாம மொக்க ஐடியாவே போட்டுட்டு இருக்கா. சரி விடு, நமக்கு என்ன போச்சு, மறுபடியும் பல்கு வாங்குவாள்ல அப்ப பேசிக்கலாம் அப்படின்னு ரஞ்சிதா மைண்ட் வாய்ஸை கொடுத்துட்டு தூர போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அரவிந்த், நம்ம ரஞ்சிதாவை பார்க்கவே முடியல அப்படின்னு ஒரு ஏக்கத்துல ஃபீலிங்ல உட்காந்துட்டு இருக்கேன். ஆமாங்க, ஒரு இளம் காதல் ஜோடிகள்லாம் அப்படிதான் இருக்கும். என்ன பண்றதுங்க, ஒன் சைட்ல இருந்தாலும் டபுள் சைடு ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன் சைடு ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம், நம்ம அரவிந்த் பணக்காரன் இல்லை, அதுதான் ஒரே ஒரு காரணம். விஜயோட சொத்துல பாதியை வந்து நம்ம ராஜேஸ்வரி அரவிந்துக்கு எழுதி கொடுத்தா உடனே ரஞ்சிதா கல்யாணம் ஆயிடுங்க. ஸோ அதெல்லாம் செய்ய மாட்டா. காரணம் ராஜேஸ்வரி பணப்பேய் பண பிசாசு கஞ்ச பிஸ்னாரி. ஸோ அதை விடுங்க, அந்த டாபிக் நான் போக வேண்டாம். இப்படிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். நம்ம வெண்பா குட்டி பார்க்கல ஆஹா ஓஹோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம விஜயோ மல்லியோ அடுத்த பிள்ளை ஃபியூச்சர் பிளானை பற்றி பேசிட்டு இருக்காங்க, எத்தனை பையன் எத்தனை பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருங்க. இன்னொரு பக்கம் நம்ம பெரியம்மா என்னதான் நடக்குது, போனவங்கிட்ட இருந்து போனே வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப திங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனி மல்லி சீரியலில் என்ன நடக்க போகுது, என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற ஒவ்வொரு அப்டேட்ஸும் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காம சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா சி யூ பாய். சொல்றதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாரும் பார்த்தீங்களா மொத்தத்தையும் பேக் பண்ணிட்டோம். ஆமாங்க, மாட்டு வண்டியில் எல்லாத்தையும் லோடு பண்ணிட்டு கிளம்பி போகிறோம். மாநாட்டுக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க, மஸ்கட்டுக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அங்கே ஒரு வேலை இருக்கான், அந்த வேலையை பார்க்கறதுக்காக இப்போயே நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் அந்த வேலை எங்களுக்கு இல்லைங்க. காரணம், எங்களுக்கு நாளைக்கு லீவு. இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு போகிற ஒரே காரணத்தினால நாளைக்கு லீவு கொடுக்குறேன்னு கம்பெனி சொல்லிடுச்சு. அதை நம்பி நாங்களும் எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்புறோம். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் கம்பெனி லீவு கொடுக்குதா இல்லை பெருசாக ஆப்பு வைக்குதான்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் நேராக போக போகிறோம். நேராக போனால் எக்ஸ்பிரஸ் ஹைவே அதை பிடிச்சா அசால்ட்டாக வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ போகிற வழியில் எதுவுமே இருக்காதுங்க. சுற்றி 2 புறம் வெறும் பாலைவனம் மாதிரி இருக்கும். ரெண்டாவது நடுவில் சின்ன சின்ன மலைகள், அங்கங்கே ஒரு பெட்ரோல் பங்கு, எங்கேயோ தூரத்தில் 4 வீடு, இவ்வளோதாங்க இருக்கும். பிரிட்ஜஸ் இருக்கும், இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஒரு பொட்டைக்காட்டு வழியாக தான் போக போகிறோம். குடிக்க பச்சை தண்ணி கூட குடிக்கிற நாதி இல்லாத இடத்துல போகிறோம். வண்டியில் பெட்ரோல் இருக்கான்னு தெரியல, டேங்க் ஃபுல் இல்லாமல் அந்த வெளில போய் மாட்டிக்கிட்டா அதுவும் கஷ்டம். ஸோ என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சால் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சந்திக்கலன்னா சொல்ல மாட்டேன், மறந்துடுவேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எப்பயும் சொல்கிறேன், சேம் டைலாக், சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா சி யூ பாய்.